ஒரு அழகான அசோக வனகாட்டுல ஒரு குட்டி யானை இருந்துச்சு. அவன் பெயர்தான் முத்து. அவன் ரொம்ப சுட்டித்தனமான, நல்ல மனசு கொண்ட, ஆனா தன்னம்பிக்கை இல்லாத யானை. அதனால மத்த யானைங்க கூட முத்துவ தன்னோட சேர்த்துக்க மாட்டாங்க. காட்டுல இருக்க மத்த மிருகங்களும் முத்துவ பார்த்து சிரிக்கிறதும் கேலி பண்றதுமா இருப்பாங்க. டேய், அங்க பாருடா, பேருக்குதான் இவன் யானை, உண்மையில பூனைதான். ஆனாலும் இவனுக்குன்னு சில நண்பர்கள் இருந்தாங்க. இதோ இவன் தான் மொட்டு, சேட்டையின் அரசன். இவ அறிவு, பேருக்கு ஏத்த மாதிரி ரொம்ப புத்திசாலி பறவை. இவன் தான் சூழ்ச்சி நரிதந்திரன் மற்றும் ஆந்தை ஆசான். ஒரு நாள் திடீர்னு வானமே இருள் போல மாறி பயங்கரமான மின்னலும் காற்றும் வீச ஆரம்பிச்சது. அப்போ வானத்துல இருந்து ஒரு மின்னும் நீல நிற மந்திரக்கல் அசோக வனக்காட்டுல விழுந்துச்சு. அந்த கல் அசோக வனக்காட்டுல விழுந்ததும் காடே செழிப்பா மாற ஆரம்பிச்சிருச்சு. வற்றிய ஆறுகள் மீண்டும் ஓட ஆரம்பிச்சது. உலர்ந்த நீர்வீழ்ச்சி மறுபடியும் உயிர் பெற்றது. காய்ந்த மரங்கள் மீண்டும் செழிப்பா வளர்ந்துச்சாம். காடு முழுக்க சந்தோஷம் பரவுச்சு. ஆனா இது எல்லாத்தையும் ஒருத்தனோட கண்கள் மட்டும் உன்னிப்பா கவனிச்சிட்டு இருந்துச்சு. இந்த கல் மட்டும் என்கிட்ட இருந்தா நான் தான் இந்த காட்டின் ராஜா. இப்படி யோசிச்ச தந்திரன் கல்லை எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம ஓடிட்டான். அடுத்த நாள் காலையில ஏதோ மாறி இருந்தது. மெல்ல மெல்ல செழிப்பு குறைய ஆரம்பிச்சது. காட்டுக்குள்ள இருந்த மிருகங்கள் எல்லாம் சத்து இல்லாம பலகீனமா மாறிட்டாங்க. இத கவனிச்ச அசோகவன காட்டு ராஜா சிங்கம் உடனே ஒரு பொது ஆலோசனைக்கு ஏற்பாடு பண்ணுச்சு. பலம் இருக்கிறவன் மட்டும் ராஜா இல்ல, நல்லத செய்யறவன் தான் உண்மையான ராஜா. இந்த காடு தான் நம் வீடு, இத காப்பாத்துறது நம் கடமை அப்படின்னு சொல்லியும் யாரும் பொறுப்பு ஏத்துக்க முன்னாடி வரல. ஆனா அந்த நேரத்துல முத்து வந்து நான் முயற்சி பண்ணலாமான்னு கேட்டான். முத்து, நீ முதல்ல உன் தன்னம்பிக்கையை கண்டுபிடிப்ப, பிரச்சனைய அப்புறம் பாப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனை பார்த்து சிரிச்சாங்க. அவன் மனசு உடைஞ்சு போய் நின்னான். அவனை அறியாமலேயே அவன் கண்கள் கலங்க ஆரம்பிச்சதோ. அந்த நேரத்துல ஒரு குரல், முத்து, உன்னோட சக்தி உனக்கு தெரியாது. நம்பிக்கை இருந்தா நீ எவ்வளவு பெரிய விஷயமும் செய்ய முடியும், நீ முயற்சி செய் அப்படின்னு சொல்லி மந்திரக்கல் பத்தியும் அதை யார் எடுத்தாங்க அப்படிங்கிற ரகசியத்தையும் ஆசான் முத்துவுக்கு சொல்லுச்சு. இப்ப முத்து தன்னம்பிக்கைய வர வச்சுக்கிட்டு தன்னோட உண்மையான நண்பர்களோட மந்திரக்கல்ல கண்டுபிடிக்கிற பயணத்தை ஆரம்பிச்சாங்க. அடர்ந்த காட்டுக்குள்ள பயணம் பண்ற முத்துவுக்கு இது சாதாரண பாதை இல்ல. இங்க ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் தைரியமா நடந்தான். நீண்ட தூரம் நடந்து போனதும் எதிர்பாராம முன்னாடி ஒரு பெரிய காட்டு ஆறு வேகமா ஓடிட்டு இருக்கு. ஆனா முத்து பயப்படல. முத்து எல்லாரையும் தன்னோட முழுகு மேல ஏத்திக்கிட்டு காட்டு ஆற தைரியமா கடந்தான். நண்பர்கள் முத்தோட தைரியத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. கடைசியா ஒரு குகைக்கு வந்து சேர்ந்த நண்பர்கள் அங்க ஏதோ சரியில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. திடீர்னு ஒரு சிலந்தி வலை ஒரு வழியை அடைச்சிருக்கிறதையும் பார்த்தாங்க. தனித்தனியே முயற்சி பண்ணி அந்த வலைய உடைக்க முடியல. நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து முயற்சி செஞ்சதும் அந்த வலை பிரிஞ்சு குகையோட வழிய காட்டுச்சு. அந்த குகை உள்ள மந்திரக்கல் இருக்கிறதையும் அது தந்திரன் மற்றும் பாம்போட கட்டுப்பாட்டுல இருக்கிறதும் உணர்ந்தாங்க. அதே சமயம் மந்திரக்கல்லோட சக்திய பாம்பு தன்வசப்படுத்துறதையும் கவனிச்ச நண்பர்கள் இதை எப்படியாவது தடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க. மனசுல தைரியத்தை வர வச்சுக்கிட்ட முத்து ஒரே பாய்ச்சல்ல தந்திரனையும் பாம்பையும் அடிச்சு போட்டுட்டு மந்திரக்கல்ல காப்பாத்திட்டாங்க. அன்னைக்கு முதல் முறையா முத்து தன்னோட சக்திய உணர்ந்தான். தான் பலவீனமானவன் இல்ல அப்படிங்கறதையும் நிரூபிச்சான். அன்னையில இருந்து காடும் காட்டுல இருக்க எல்லாரும் நல்ல செழிப்பா இருந்தாங்க.